வணக்கம் நேர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். தேர்தல் தேதி என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான நாளும் என்பது கிட்டத்தட்ட ஒரு மாதம் தான் இருக்கிறது. இந்த நிலையிலே எதிர்க்கட்சிகள் ஆளுங்கட்சியை பற்றி பேசுவது என்பது இயல்பான ஒன்றுதான். ஆனால் இருப்பதை பற்றி பேசலாம். இல்லாத ஒன்றை சொல்லி அதற்கான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் என்று நடத்தியிருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி. வழக்கம் போல சொல்லப்படும் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, போதைப்பொருள் பழக்கம் அதிகரித்திருக்கிறது என்கிற அதே குற்றச்சாட்டை சொல்லி இதற்கு முன்பாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்த அந்த சம்பவங்களை எல்லாம் பேசியிருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி. அவர்கள் முன்வைத்த பல்வேறு விஷயங்களும் அல்லது விலையேற்றமோ இதையெல்லாம் அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட அந்த ஒப்பந்தங்கள் தான் என்பதையும் மறந்து அவர்கள் பேசியிருக்கிறார்கள். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது அரசியல் ரீதியாக அவர்களுக்கு ஒரு வலுவை சேர்க்குமா, இல்லை மக்கள் மத்தியில் மீண்டும் அம்பலப்பட்டு நிற்பார்களா? விரிவாக வாதி கிடைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய தரப்பிலிருந்து வழக்கறிஞர் கண்ணதாசன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு வணக்கம். அதே போன்று காங்கிரஸ் கட்சியினுடைய தரப்பிலிருந்து விஜய் கிருஷ்ணா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் பேராசிரியர் அருணன் அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர், அதே போன்று அரசியல் விமர்சகர் பாரதி சுப்பராயன் அவர்களும் இணைய இருக்கிறார்கள். முதல்ல கண்ணதாசன் சார் உடனே ஆரம்பிக்க விரும்புகிறேன். அதிமுக பாஜக கூட்டணியில் ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்கன்னு இன்னைக்கு இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் மூலமாகவும் தெரிஞ்சுது. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? இந்த ஆர்ப்பாட்டமே அவர்கள் ஒன்றாக இருக்கிறோம் என்பதை வெளியில் காட்டுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஆர்ப்பாட்டம். சரி, உண்மையில் அவர்கள் யாரை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்க வேண்டும் என்றால், நாடு குறிப்பாக தமிழ்நாடு உட்பட அனைத்து மாநிலங்களும் எரிவாயு பற்றாக்குறை, பெட்ரோல் டீசல் பற்றாக்குறை என்று போராடி கொண்டிருக்கிற வேளையிலே அதை பற்றி வாயை திறக்காமல் நவத்துவாரங்களையும் மூடிக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களெல்லாம் இந்த போராட்டத்தை நடத்தி பார்க்கும் பொழுது வேடிக்கையாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக அவர்கள் குறிப்பிட்டது பெண்கள் பாதுகாப்பு பற்றி. பொள்ளாச்சி சம்பவத்தை கடந்த வாரம் திருச்சியில் பேசிய மோடி கூட மறந்துவிட்டார். அவர் பேசும்போது அவருக்கு பின்புறம் அமர்ந்தவர்கள் முகத்தை பார்த்தாலே தெரியும். பெண்களின் பாதுகாப்பு குறித்து மோடி பேசி சென்றதை இப்பொழுது சொல்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை பெண்களின் பாதுகாப்பு என்பது அவர்களோட முன்னேற்றத்தில் மிகச் சிறப்பாக இருக்கிறது என்பதை அதை உணர்ந்துள்ள அனைத்து பெண்களும் அறிவார்கள். ஆனால் அவர்கள் எப்படிப்பட்ட தரக்குறைவான நபர்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு இன்றைய தினம் முன்னாள் அமைச்சர் சண்முகம் அவர்களுடைய பேச்சை பார்த்துருப்பீங்க. அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த 1000 ரூபா கொடுக்கறத பற்றியும் 2000 ரூபா கொடுக்கறத பற்றியும், அதே போல் இது நலத்திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகம் கொடுப்பதை கேட்டால் இலவசமாக பொண்டாட்டி கூட கொடுப்பாங்க அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினார். இந்த 2000 ரூபா கொடுத்த பொழுது கோடைக்கால சிறப்புனை தொகுப்பு கொண்டு கொடுத்த பொழுது பெண்கள் வெயிலில் கருத்து சிரித்து விட்டுதான் 2000 ரூபா கொடுத்தாங்கன்னு சொன்னார். இன்றைய தினம் உங்கள் கனவு என்ற திட்டம் தமிழகத்தை முன்னேற்றுவதற்காக என்னென்ன நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை சொல்லுங்கள், நாங்கள் செய்வோம், நிறைவேற்றி தருவோம் என்று மாண்பு முதலமைச்சர் கொண்ட திட்டம் உங்கள் கனவு திட்டம். உண்மையிலேயே நேர்மையான, உண்மையிலே தமிழ்நாடு முன்னேற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவர் என்ன பேசியிருக்க வேண்டும்? இந்த கனவெல்லாம் நீங்கள் நிறைவேற்றவில்லை, இல்லை நிறைவேற்றி ஏதாவது ஒன்று பேசணும். ஆனால் எனக்கு நயன்தாரா வேணும், முதலமைச்சர் கொடுப்பாரா என்று கேட்பது, அடுத்தவர் மனைவியை கேட்கக்கூடிய இந்த செயல் அதிமுக ரத்தத்திலே இருக்கிறது என்பதை அவர் காட்டியிருக்கிறார். அதை யாரும் கண்டிக்கலை. எடப்பாடி பழனிசாமி மட்டும் இன்னும் கண்டிக்கலை. ஆனால் அந்த கழுதியை கரடி காரி துப்புன மாதிரி நம்ம குஷ்பு இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க அவரை ஏற்று. உண்மையில் அது பாராட்டத்தக்கது. கரடி துப்பினாலும் அதை பாராட்டுறோம் நாங்கள். ஆனால் இந்த சண்முகம் போன்றவர்கள் எவ்வளவு மோசமான நிலையில் தமிழக பெண்களை இழிவாக கருதி இருக்கிறார்கள். இவர்கள் பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி பேசுகிறாங்க, போராட்டம் நடத்துகிறாங்க பொழுது எவ்வளவு மாறுபாடு. இது தமிழக பெண்கள் இதை ஏற்றுக்கொள்கிறார்களா? இல்லை, நிச்சயமா நீங்கள் சொன்ன உப்பேட்டது சரிதான். பெண்கள் பாதுகாப்புன்னு நீ கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இப்படி கொச்சையா பேசுவியான்னு. ஆனால் அதுக்கு அடுத்தே உடனே சிவி சண்முகம் எனக்கு எந்த நோக்கத்தோடு நான் சொல்லலை அப்படின்னு ஒரு வருத்தம் தெரிவிச்சாங்க. வழக்கமா அரசியல் மேடைகள் அப்படி பேசுகிற போது விமர்சனங்கள் வருது, இயல்புதான். பைத்தியக்காரன் 10 சொல்வான் போகட்டு விட்டு விடுறதில்லை. சரிங்க. இவர் ஒரு பொறுப்பு வாய்ந்த அமைச்சராக இருந்தவர். அவர் எந்த நிலையில் பேசுவார்னு எல்லாருக்கும் தெரியும். நிறைய காணொலிகளில் கூட இருக்கும். அவங்க சின்னம்மாவை பற்றி என்ன பேசினார், அதுக்கப்புறம் என்ன பேசினார் அப்படின்னு சொல்லி உளறுவாயன் குடிகாரன்னு அவங்க கட்சிக்காரங்களே பல பேர் மாற்று முகாமில் இருந்தவங்களாம் பேசியிருக்காங்க. அப்படின்னா நாம் அப்படி தரக்குறைவோ அவர் பேச தயாராக இல்லை. ஆனால் அந்த பட்டங்களுக்கு அவர் தகுதியானவர் என்பதை ஒருவரும் நிரூபிச்சிட்ருக்கிறார். இது மாதிரி ஒரு போராட்ட களத்தின் பொழுது இவர் மாதிரி தரக்குறைவாக இதுவும் நயன்தாராவுக்கு திருமணமாகி அவங்க குழந்தை இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, அவங்க நடிகா கூட இருக்கட்டும். ஆனால் இப்படி தரக்குறைவாக அடுத்த ஒரு மனையை பற்றி பேசுவது ஒரு இழிவானது என்பது இவருக்கு தெரியாதா?
இதை ஜெயலலிதா இருந்தால் அது மாதிரி பேசிட்டு அவர் இருந்திருக்க முடியுமா? இப்பொழுது அவருக்கு தலைமை சரி கிடையாது. எடப்பாடி போன்றவர்களோட கட்டுப்பாட்டில் அவங்க இல்லை. ஆனால் மக்களுக்கு மிக நன்றாக தெரியும் யார் ஆட்சியில் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். ஏன் நம்ம திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை தொடரணும், ஏன் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து வரணும் அப்படின்றத மக்கள் மிக தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். இதை மடைமாற்றம் செய்வதற்காக இப்படி ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. நிச்சயமா இப்போ நீங்க சொன்னீங்க மடைமாற்றுவதற்காக போராட்டம். இப்போ உங்க பேச்சை கேட்டா அதிமுக அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க போராட்டம் நடத்தினது என்பது இங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது தான். ஏதோ சிவி சண்முகம் ஒரு வார்த்தையை விட்டுட்டாரு, நீங்க மடைமாற்றாதீங்க, இங்க பெண்களுக்கான கொலை சம்பவம் நடக்காம இருக்கா, பாலியல் வன்கொடுமை நடக்காம இருக்கான்னு திரும்ப கேள்வி கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? நிச்சயம் நான் பதில் சொல்லலாம். அதாவது இப்போ சமூகத்தில் குற்றங்கள் என்பது இயல்பான தனிப்பட்ட குற்றங்கள். இப்போ பெரிய அளவில் ஆர்சான் நடக்குது, சட்ட ஒழுங்கு சரியில்லை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிவகங்கை மானாமதுரையில் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. பட்ட பகலில் போய் வெட்டுறாங்க. அரசு நடவடிக்கை எடுக்காமல் விட்டுடுச்சா? நடவடிக்கை எடுத்தது. அதே போல் இவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்க, இப்போ பிரதமர் கூட குறிப்பிட்டு சொல்கிற 2.5 வயது குழந்தை திமுகவினரால் பாலியல் கொடுமை. திமுக விட்டுட்டாங்களா? அவரை கைது செய்து குண்டர் தடுப்பு சட்டத்தில் போடுறாங்க. அதாவது எந்த கட்சிக்காரர் யார் இந்த தவறு செய்தாலும், பெண்களுக்கு எதிரான குற்றங்களாகட்டும், பாலியல் வன்முறையாகட்டும், அவர்கள் மீது இந்த அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. நீங்கள் எடுக்கலை, அவங்கள விட்டுட்டாங்க, திமுகன்றதா குற்றவாளிகளை கைது செய்யலாம், ஒரு நிகழ்ச்சியை செய்தியை சொல்லுங்க பார்ப்போம். அப்படி இல்லாத சூழலில் வன்முறை நடக்குது, சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்ல முடியுமா? சட்ட ஒழுங்கு அதிமுக ஆட்சியில் எப்படி சந்தி சிரித்தது என்பதை பல்வேறு தரவுகளோடு சொல்ல முடியும். பொள்ளாச்சியில் என்ன நடந்தது? பொள்ளாச்சியில் அவ்வளோ பெண்கள் கதற காணொலியில் கேட்ட பொழுது அத்தனை பேர் ரத்தம் துடிச்சுது. ஆனால் அப்பொழுது ஆட்சியாளர்கள் அதிமுகவினரை காப்பாற்ற தான் பார்த்துக்கிட்டாங்க. அவங்கள யாரும் இல்லை. பல போராட்டங்களுக்கு நீதிமன்ற தலையெடுக்க பிறகு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. உடனடியாக தண்டனையும் வழங்கப்பட்டது திமுக ஆட்சியில். இப்படிப்பட்ட சூழல் தான் திராவிட முன்னேற்ற ஆட்சி இருக்க தவிர, அதே மாதிரி சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. பாலியல் குற்றங்களுக்கு எதிரான சட்ட திருத்தங்கள் விரைவாக, அதற்காக சிறப்பு நீதி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்லாம் நியமித்து அந்த வழக்கை விரைவாக நடத்தணும், தண்டனை விரைவாக கொடுக்கணும், அது தூக்கு தண்டனை விரைவாக கொடுக்கணும், சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்தால் இந்த ஆட்சி. அதனால் இந்த கட்சிக்காரங்க ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்றதுக்காக ஒட்டுமொத்த கட்சி மேலேயும் குற்றம் சுமத்தியது என்பது மிக கேவலமான செயல். இதை அரசியலுக்காக அவர்கள் செய்கிறார்கள். நிச்சயமா சார், நம்ம பேசுவோம், அந்த சுற்றுகளில் பேசலாம். பேராசிரியர் அருணன் சார் இணைந்திருக்கிறாங்க. அருணன் சார் வணக்கம். வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக இன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது சரியான நேரத்தில் நடத்தப்பட்டிருக்கிறது, சரியான சம்பவங்களை வைத்து நடத்தப்பட்டிருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது, அதுக்காக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது எல்லாமே தேர்தலுக்கான ஒரு நாடகமே ஒழிய அது ஆர்ப்பாட்டமே அல்ல. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சிரிப்பு வந்துச்சு, வேதனையுடனான சிரிப்பு. அது பெண்களுக்கு பாதுகாப்பு கோரி பொள்ளாச்சி ஜெயராமன் முழங்கினார் அப்படின்னு செய்தி வந்துச்சு. பொள்ளாச்சின்னு பேரை பார்த்த உடனே எடப்பாடியுடைய மோசமான ஆட்சிக்கு அது சரியான சாட்சி என்று எல்லாரும் நாம சொல்லியிருக்கோம். நம்முடைய திமுக நண்பர் சொன்னது போல அந்த கதறல் இன்னும் நம்முடைய செவிகள்ல ஒலிக்குது. அண்ணா விட்டுருங்கண்ணா, நீங்க சொல்றபடி கேட்கிறேன்னா என்று அந்த பெண் கதறல். அந்த குற்றத்தை மறைக்க அன்றைய எடப்பாடி ஆட்சியார் என்னென்ன தில்லு முள்ளுகள் பண்ணியிருந்தார், அதான் முக்கியம். சொன்னது போல குற்றங்கள் என்பது ஒரு குற்றமும் நடக்காம எந்த ஆட்சியாலும் தடுக்க முடியாது என்று எல்லாருக்கும் தெரியும். உலகம் முழுக்க உள்ள நிலைமை. தடுக்க முயற்சி பண்ணணும், மக்கள் மத்தியில அந்த உணர்வுகளை உருவாக்கணும், அதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கணும் ஒருபுறம். ஆனா அத்தனையும் மீறி குற்றங்கள் என்பது உலகம் முழுக்க நடக்குது, தமிழ்நாட்டிலையும் நடக்குது, அதிமுக ஆட்சியிலையும் நடந்துச்சு, திமுக ஆட்சியிலையும் நடக்குது. முக்கியமான வித்தியாசம் எதுல இருக்கு? ஆட்சியை பத்தி அதனுடைய தரத்தை தீர்மானிக்கும் போது நடந்த குற்றங்களுக்கு அந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்து தண்டனை வாங்கி தருகிறதா அரசு, அதனுடைய காவல்துறை, அல்லது அவர்களை தப்புவிக்க பார்க்கிறதா? இதானுங்க வித்தியாசம். இப்ப இவ்வளவு பேசுற அந்த பேச்சுக்கள்லாம் நான் கேட்டேன் இன்னைக்கு புறா, அவங்க அதிமுக காரங்க, பாஜக காரங்க, அதெல்லாம். ஆனா ஒருத்தர் கூட இந்த குற்றம் நடந்திருக்கு, இவர் தான் குற்றவாளி, ஆனால் அவரை தப்புவிக்க மாண்புமிகு ஸ்டாலின் அரசு முயற்சி செய்ததுன்னு ஒருத்தருமே பேசலங்க. வேடிக்கை என்னன்னா, இவருடைய ஆட்சியில இவ்வளவு குற்றங்கள், அதுல ஒருத்தர் பேசுறாரு, எடப்பாடியா இருக்கான், தேர்தல் அறிவிச்ச பிறகு குற்றங்கள் நடக்குது.
இந்த மாதிரி தனி மனித விரோதத்துல, தனி மனித வெறித்தனத்துல குற்றம் செய்யறவனுக்கு தேர்தல்னு தெரியுமா, தேர்தல் இல்லைன்னு தெரியுமா? அவர் பேசுற பேச்ச பாருங்க, எதிர்க்கட்சி தலைவர். ஓகே. இப்படித்தான பேசுறாங்களே ஒழிய, ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை இப்ப நம்ம சொன்னோம், பொள்ளாச்சியில ம். வந்து அதிமுக காரங்க சம்பந்தப்பட்டிருக்கதா தெரியுதுன்னா, அதை காப்பாத்த எவ்வளவு முயற்சி. அப்படி ஒரு நிகழ்வை இந்த 5 ஆண்டு காலத்துல திமுக ஆட்சி மீது அவங்களால சொல்ல முடியல. ஓகே. அதே போல சட்ட ஒழுங்கை பத்தி பேசுறாங்க. ம். சட்ட ஒழுங்கு காப்பாற்றுவது என்றால் என்ன? அப்பாவி மக்களை துன்புறுத்தக்கூடாது. அதே நேரத்திலே அப்பாவி மக்களுக்கு பிறரால் துன்புறுத்தல் வந்துவிடக்கூடாது. நிச்சயமா சார். அதாவது 2 வகையா பிரிச்சு பார்க்கணும். எங்க பார்த்தாலும் குற்றங்கள் வந்து ஏதோ 1, 2 சம்பவங்கள் நடக்கவே இல்லைன்னு நாங்க சொல்ல மறுக்கல. ஆனா அதன் மீதான அரசாங்கத்தோட நடவடிக்கை என்ன? முதலமைச்சர் யாராவது பாதுகாத்தாருன்னு ஒரே ஒரு செய்தி சொல்லுங்க பார்ப்போம் அப்படிங்கிற சவாலா தான் உங்களுடைய கேள்விகள் இருக்கிறது. திரும்ப கனெக்ட் ஆயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம் சார். ப்ளீஸ் கண்டினியூ பண்ணலாம். அஹ் அதனால இவரால இப்ப வந்து தூத்துக்குடியில அந்த மாதிரி ஸ்டெர்லைட் போராட்டம் நடந்தத ஓகே. அந்த மக்களை சுட்டு கொன்னு 14 பேரை சுட்டு கொன்னு அதை பத்தி அன்றைய முதலமைச்சராகிய எடப்பாடியார்ட்ட கேட்டா அவர் சொல்றாரு, நானும் டிவியில பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன், அது என்ன ஏதுன்னு பாக்குறேன் அப்படின்னு சொன்னாரே. இதை விட கேவலம் ஏதாவது உண்டா? அப்படி ஒரு சம்பவம் மாண்புமிகு ஸ்டாலின் அவருடைய ஆட்சி நடந்துச்சா? நடந்த ஐயோ எனக்கு தெரியாது, நானும் டிவி பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை இருக்குதா அவருடைய ஆட்சியில? இன்னொரு மிக முக்கியம், இப்ப நான் வந்து மிக முக்கியமான அந்த இதை பார்த்தேன், நம்முடைய உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் அவர்களுடைய அந்த பேட்டி. அது வந்து இன்னும் மக்களுக்கு சரியா போய் சேர நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாரு. இந்த 5 ஆண்டு காலத்துல எங்க பார்த்தாலும் கொலை. அந்த அவர் பேசுறாருல எடப்பாடியார், அவரு சொல்றாரு, நீங்க ஒட்டுமொத்தமா பார்க்கணும்ல 5 ஆண்டுகள். அப்ப அவரு முக்கிய குற்றங்கள் அவர் சொல்றாரு. 2021 தமிழ்நாட்டில் முக்கிய குற்றங்கள் என்று வழக்கு பதிவானது, அதாவது கொலை போன்ற கொடூரமான குற்றங்கள். 2021 1597 வழக்குகள். ஆனா 2024 திமுக ஆட்சி வந்த பிறகு அது 1400 குறைஞ்சிச்சு. 2025 அது 1200 குறைஞ்சிச்சு. அப்ப இவர் சொல்றாரு, ஒரே எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை, பெண்கள் தெருவில் நடமாட முடியலன்னு சொல்லி பாஜக ஒரு தலைவி பேசுறாங்க. ஏங்க நீங்க வந்து எப்படிங்க இப்படி பேச வர்றீங்க? பெண்கள் நடமாடவே முடியலையா? ஏன்னா ஒரு பெண்ணு மைக்க பிடிச்சிட்டீங்க, பெண்களே நடமாட முடியலன்னு பேசுறாங்க. ஏத்தாப்புல அவங்க கட்சி பெண்கள் எல்லாம் இருக்காங்க. அப்ப இவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க? ஏதாவது பேசினா ஒரு நியாயமா பேச வேணாமா? ஒரு தர்க்க நியாயத்துக்கு உட்பட்டு பேச வேணாம், மனச்சாட்சியோடு பேச வேணாமா? அதான் முக்கியமான கேள்வி, குற்றங்கள் குறைஞ்சிருக்கா? அதை விட முக்கியமான கேள்வி, குற்றவாளிகள் தப்பு வைக்கப்படுறாங்களா? பாஜக காரங்க பிரதம மந்திரியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பேசியிருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், ஜம்மு காஷ்மீர்ல ஒரு குழந்தைய கொடூரமாக வந்து ஒரு கோவில்ல வச்சு தொடர்ந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணி கொன்னாங்க. நான் அந்த பேரை சொல்ல கூட விரும்பல. அங்க இருக்கக்கூடிய பாஜக காரங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த குற்றவாளிகளை கைது பண்ணக்கூடாதுன்னு ஊர்வலம் போனாங்க. நிச்சயமா உங்களுக்கு தெரியும், நம்ம எல்லாம் அதை பேசியிருக்கோம். சரி, பில்கிஸ் பானு வழக்கு குஜராத்ல எவ்வளவு கொடூரம், அந்த மாதிரி என்ன பாடுபடுத்தினாங்க, தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. ஆனா அவங்களுடைய தண்டனையை குறைச்சு சிறையிலிருந்து வேகமா விடுவிக்குது குஜராத் அரசு. யாரு? நம்முடைய பிரதம மந்திரி மோடி அவருடைய மாநிலத்துல. அவரை மேலதாளத்துடன் வரவேற்குது சங் பரிவாரம். இப்ப இது வித்தியாசம். அப்படி யாரையாவது இந்த 5 ஆண்டு காலத்துல தப்பு வைக்க முயற்சி பண்ணி கைது பண்ணக்கூடாதுன்னு திமுக போராட்டம் பண்ணிச்சா? திமுக காரங்க போராடினாங்களா? குற்றவாளிகளை திமுக காரங்க யாராவது வரவேற்றாங்களா? இதானுங்க முக்கியமான பாயிண்ட். அந்த வித்தியாசத்தை நம்ம பார்க்கணும். இப்ப கூட நான் ஒன்றை சொல்றேன். இப்ப இந்தியா டுடேல ஒரு செய்தி, ஒரு கணிப்பு வந்ததாக இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வந்துட்டு இருக்கு. அவங்க வந்து ஒரு சிவிக் கல்ச்சர், அதாவது பொதுவாக மக்கள் மத்தியில என்ன பண்பு இருக்கு, அப்புறம் பொது பாதுகாப்பு எப்படி இருக்குது, அப்புறம் வந்து பெண்கள் பற்றிய பார்வை எப்படி இருக்கு, இதை வச்சு ஒரு ஆய்வு. அப்படி ஆய்வு மொத்தம் ஒரு 20 பெரிய மாநிலங்களை வச்சு அது ஆய்வுல இதுல எல்லாமே சிறப்பா இருக்கிற முதல் 2 மாநிலங்கள் எவை என்றால், இது தோழர் பினராயி தலைமையிலான கேரள அரசு, 2வது மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான தமிழ்நாடு அரசு. எதுல? பொது பாதுகாப்புல.
பெண்கள் பற்றிய பார்வையில சரி இதை நான் சமர்ப்பிக்கிறேன் தமிழிசை அம்மா சகோதரிக்கும், அது போல வானதி சீனிவாசன், குஷ்பு போன்றவங்களுக்கெல்லாம். அதுல கட்ட கடைசியா வர்றது யாரு தெரியுமா இந்த விவகாரத்துல? குஜராத். அதுக்கும் கட்ட கடைசியா வர்றது சாமியார் ஆட்சி, புல்டோசர் ஆட்சி நடக்கிற உத்தரப்பிரதேசம். ஓகே. இந்த பாஜகவை பக்கத்துல வச்சுக்கிட்டுங்க நம்ம எடப்பாடியாரு ஓகே. பேசுறாரு. நிச்சயமா சார். அப்ப அப்புறம் அதிமுகவிற்கும் அருகதை இல்ல, பாஜகவுக்கும் அருகதை இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நீங்க காஷ்மீரை பத்தி சொன்னீங்க, குஜராத் பத்தி சொன்னீங்க. அவர்கள் ஆட்சி செய்த மணிப்பூர்ல தான் ஒரு பெண்ணை வந்து ஆடைகள் என்று நிர்வாணமா ஊர்வலமா அழைத்து போற விஷயங்களும் இருக்கிறது. தேர்தல் தேதி என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான நாளும் என்பது கிட்டத்தட்ட ஒரு மாதம் தான் இருக்கிறது. இந்த நிலையிலே எதிர்க்கட்சிகள் ஆளுங்கட்சியை பற்றி பேசுவது என்பது இயல்பான ஒன்றுதான். ஆனால் இருப்பதை பற்றி பேசலாம். இல்லாத ஒன்றை சொல்லி அதற்கான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் என்று நடத்தியிருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி. வழக்கம் போல சொல்லப்படும் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, போதைப்பொருள் பழக்கம் அதிகரித்திருக்கிறது என்கிற அதே குற்றச்சாட்டை சொல்லி இதற்கு முன்பாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்த அந்த சம்பவங்களை எல்லாம் பேசியிருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி. அவர்கள் முன்வைத்த பல்வேறு விஷயங்களும் அல்லது விலையேற்றமோ இதையெல்லாம் அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட அந்த ஒப்பந்தங்கள் தான் என்பதையும் மறந்து அவர்கள் பேசியிருக்கிறார்கள். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது அரசியல் ரீதியாக அவர்களுக்கு ஒரு வலுவை சேர்க்குமா, இல்லை மக்கள் மத்தியில் மீண்டும் அம்பலப்பட்டு நிற்பார்களா? விரிவாக நாம் வாதிக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய தரப்பிலிருந்து வழக்கறிஞர் கண்ணதாசன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு வணக்கம். அதே போன்று காங்கிரஸ் கட்சியினுடைய தரப்பிலிருந்து விஜய் கிருஷ்ணா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் பேராசிரியர் அருணன் அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர், அதே போன்று அரசியல் விமர்சகர் பாரதி சுப்பராயன் அவர்களும் இணைய இருக்கிறார்கள். முதல்ல கண்ணதாசன் சார் உடனே ஆரம்பிக்க விரும்புகிறேன். அதிமுக பாஜக கூட்டணியில் ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்கன்னு இன்னைக்கு இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் மூலமாகவும் தெரிஞ்சது. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? இந்த ஆர்ப்பாட்டமே அவர்கள் ஒன்றாக இருக்கிறோம் என்பதை வெளியில் காட்டுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஆர்ப்பாட்டம். சரி. உண்மையில் அவர்கள் யாரை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்க வேண்டும் என்றால், நாடு குறிப்பாக தமிழ்நாடு உட்பட அனைத்து மாநிலங்களும் எரிவாயு பற்றாக்குறை, பெட்ரோல் டீசல் பற்றாக்குறை என்று போராடி கொண்டிருக்கிற வேளையிலே அதை பற்றி வாயை திறக்காமல் நவத்துவாரங்களையும் மூடிக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களெல்லாம் இந்த போராட்டத்தை நடத்தி பார்க்கும் பொழுது வேடிக்கையாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக அவர்கள் குறிப்பிட்டது பெண்கள் பாதுகாப்பு பற்றி. பொள்ளாச்சி சம்பவத்தை கடந்த வாரம் திருச்சியில் பேசிய மோடி கூட மறந்துவிட்டார். அவர் பேசும்போது இப்போ அவருக்கு பின்புறம் அமர்ந்தவர்கள் முகத்தை பார்த்தாலே தெரியும். பெண்களின் பாதுகாப்பு குறித்து மோடி பேசி சென்றதை இப்பொழுது சொல்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை பெண்களின் பாதுகாப்பு என்பது அவர்களோட முன்னேற்றத்தில் மிகச் சிறப்பாக இருக்கிறது என்பதை அதை உணர்ந்துள்ள அனைத்து பெண்களும் அறிவார்கள். ஆனால் அவர்கள் எப்படிப்பட்ட தரக்குறைவான நபர்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு இன்றைய தினம் முன்னாள் அமைச்சர் சண்முகம் அவர்களுடைய பேச்சை பார்த்துருப்பீங்க. அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இந்த 1000 ரூபா கொடுக்கறத பற்றியும் 2000 ரூபா கொடுக்கறத பற்றியும், அதே போல் இது நலத்திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகம் கொடுப்பதை கேட்டால் இலவசமாக பொண்டாட்டி கூட கொடுப்பாங்க அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினார். இந்த 2000 ரூபா கொடுத்த பொழுது கோடைக்கால சிறப்புனை தொகுப்பு கொண்டு கொடுத்த பொழுது பெண்கள் வெயிலில் கருத்து சிரித்து விட்டு தான் 2000 ரூபா கொடுத்தாங்கன்னு சொன்னார். இன்றைய தினம் உங்கள் கனவு என்ற திட்டம் தமிழகத்தை முன்னேற்றுவதற்காக என்னென்ன நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை சொல்லுங்கள், நாங்கள் செய்வோம், நிறைவேற்றி தருவோம் என்று மாண்பு முதலமைச்சர் கொண்ட திட்டம் உங்கள் கனவு திட்டம். உண்மையிலேயே நேர்மையான, உண்மையிலே தமிழ்நாடு முன்னேற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவர் என்ன பேசியிருக்க வேண்டும்? இந்த கனவெல்லாம் நீங்கள் நிறைவேற்றவில்லை, இல்லை நிறைவேற்றி ஏதாவது ஒன்று பேசணும். ஆனால் எனக்கு நயன்தாரா வேணும், முதலமைச்சர் கொடுப்பாரா என்று கேட்பது, அடுத்தவர் மனைவியை கேட்கக்கூடிய இந்த செயல் அதிமுகவின் ரத்தத்திலே இருக்கிறது என்பதை அவர் காட்டியிருக்கிறார். அதை யாரும் கண்டிக்கல. எடப்பாடி பழனிசாமி மட்டும் இன்னும் கண்டிக்கலை. ஆனால் அந்த கழுதியை கரடி காரி துப்புன மாதிரி நம்ம குஷ்பு இன்னைக்கு வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க அவரை ஏற்று. உண்மையில் அது பாராட்டத்தக்கது. கரடி துப்பினாலும் அதை பாராட்டுறாங்க. ஆனால் இந்த சண்முகம் போன்றவர்கள் எவ்வளவு மோசமான நிலையில் தமிழக பெண்களை இழிவாக கருதி இருக்கிறார்கள். இவர்கள் பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி பேசுகிறாங்க, போராட்டம் நடத்துகிறாங்க பொழுது எவ்வளவு மாறுபாடு. இது தமிழக பெண்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா? இல்லை, நிச்சயமா நீங்கள் சொன்ன உப்பெட்டுது சரிதான். பெண்கள் பாதுகாப்புன்னு நீ வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இப்படி கொச்சையாக பேசுவியான்னு. ஆனால் அதுக்கு அடுத்தே உடனே சிவி சண்முகம் வந்து எனக்கு எந்த நோக்கத்தோடு நான் சொல்லலை அப்படின்னு ஒரு வருத்தம் தெரிவிச்சாங்க. வழக்கமா அரசியல் மேடைகள் அப்படி பேசுகிற போது விமர்சனங்கள் வருது, இயல்புதானே. பைத்தியக்காரன் 10 சொல்வான் போகட்டு விட்டு விடுறதில்லை. சரிங்க.
இவர் ஒரு பொறுப்பு வாய்ந்த அமைச்சராக இருந்தவர். அவர் எந்த நிலையில் பேசுவார்னு எல்லாருக்கும் தெரியும். நிறைய காணொளிகளில் கூட இருக்கும், அவங்க சின்னம்மாவை பற்றி என்ன பேசினார், அதுக்கப்புறம் என்ன பேசினார் அப்படின்னு சொல்லி உளறுவாயன் குடிகாரன்னு அவங்க கட்சிக்காரங்களே பல பேர் மாற்று முகாமில் இருந்தவங்களாம் பேசியிருக்காங்க. அப்படின்னா நாம் அப்படி தரக்குறைவோ அவர் பேச தயாராக இல்லை. ஆனால் அந்த பட்டங்களுக்கு அவர் தகுதியானவர் என்பதை ஒருவரும் நிரூபிச்சிட்ருக்கிறார். இது மாதிரி ஒரு போராட்ட களத்தின் பொழுது இவர் மாதிரி தரக்குறைவாக இதுவும் நயன்தாராவுக்கு திருமணமாகி அவங்க குழந்தை இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, அவங்க நடிகா கூட இருக்கட்டும். ஆனால் இப்படி தரக்குறைவாக அடுத்தவர் மனைவியை பற்றி பேசுவது ஒரு இழிவானது என்பது இவருக்கு தெரியாதா? இதை ஜெயலலிதா இருந்தால் நேரம் அது மாதிரி பேசிட்டு அவர் இருந்திருக்க முடியுமா? இப்பொழுது அவருக்கு தலைமை சரி கிடையாது. எடப்பாடி போன்றவர்களோட கட்டுப்பாட்டில் அவங்க இல்லை. ஆனால் மக்களுக்கு மிக நன்றாக தெரியும் யார் ஆட்சியில் பாதுகாப்பாக இருக்கிறார்கள், ஏன் நம்ம திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை தொடரணும், ஏன் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து வரணும் அப்படின்றத மக்கள் மிக தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். இதை மடைமாற்றம் செய்வதற்காக இப்படி ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. நிச்சயமா இப்போ நீங்க சொன்னீங்க மடைமாற்றுவதற்காக போராட்டம். இப்போ உங்க பேச்சை கேட்டா அதிமுக அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க போராட்டம் நடத்தினது என்பது இங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது தான். ஏதோ சிவி சண்முகம் ஒரு வார்த்தையை விட்டுட்டாரு, நீங்க மடைமாற்றாதீங்க, இங்க பெண்களுக்கான கொலை சம்பவம் நடக்காம இருக்கா, பாலியல் வன்கொடுமை நடக்காம இருக்கான்னு திரும்ப கேள்வி கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? நிச்சயம் நான் பதில் சொல்லலாம். அதாவது ஒரு இப்போ சமூகத்தில் குற்றங்கள் என்பது இயல்பான தனிப்பட்ட குற்றங்கள். இப்போ பெரிய அளவில் ஆர்சான் நடக்குது, சட்ட ஒழுங்கு சரியில்லை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிவகங்கை மானாமதுரையில் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு, பட்ட பகலில் போய் வெட்டுறாங்க. அரசு நடவடிக்கை எடுக்காமல் விட்டுடுச்சா? நடவடிக்கை எடுத்தது. அதே போல் இவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்க, இப்போ பிரதமர் கூட குறிப்பிட்டு சொல்கிறார் 2.5 வயது குழந்தை திமுகவினரால் பாலியல் கொடுமை. திமுக விட்டுட்டாங்களா? அவரை கைது செய்து குண்டர் தடுப்பு சட்டத்தில் போடுறாங்க. அதாவது எந்த கட்சிக்காரர் யார் இந்த தவறு செய்தாலும், பெண்களுக்கு எதிரான குற்றங்களாகட்டும், பாலியல் வன்முறையாகட்டும், அவர்கள் மீது இந்த அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. நீங்கள் எடுக்கலை, அவங்கள விட்டுட்டாங்க, திமுகன்றதா குற்றவாளிகளை கைது செய்யலாம், ஒரு நிகழ்ச்சியை செய்தியை சொல்லுங்கள் பார்ப்போம். அப்படி இல்லாத சூழலில் நடக்குது, சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்ல முடியுமா? சட்ட ஒழுங்கு அதிமுக ஆட்சியில் எப்படி சந்தி சிரித்தது என்பதை பல்வேறு தரவுகளோடு சொல்ல முடியும். பொள்ளாச்சியில் என்ன நடந்தது? பொள்ளாச்சியில் அவ்வளோ பெண்கள் கதற காணொலியில் கேட்ட பொழுது அத்தனை பேர் ரத்தம் துடிச்சுது. ஆனால் அப்பொழுது ஆட்சியாளர்கள் அதிமுகவினரை காப்பாற்ற தான் பார்த்துக்கிட்டாங்க. அவங்கள யாரும் இல்லை. பல போராட்டங்களுக்கு நீதிமன்ற தலையீடுக்கு பிறகு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. உடனடியாக தண்டனையும் வழங்கப்பட்டது திமுக ஆட்சியில். இப்படிப்பட்ட சூழல் தான் திராவிட முன்னேற்ற ஆட்சி இருக்க தவிர, அதே மாதிரி சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. பாலியல் குற்றங்களுக்கு எதிரான சட்ட திருத்தங்கள் விரைவாக, அதற்காக சிறப்பு நீதி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்லாம் நியமித்து அந்த வழக்கை விரைவாக நடத்தணும், தண்டனை விரைவாக கொடுக்கணும், அது தூக்கு தண்டனை விரைவாக கொடுக்கணும், சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்தால் இந்த ஆட்சி. அதனால் இந்த கட்சிக்காரங்க ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்றதுக்காக ஒட்டுமொத்த கட்சி மேலேயும் குற்றம் சுமத்தியது என்பது மிக கேவலமான செயல். இதை அரசியலுக்காக அவர்கள் செய்கிறார்கள். நிச்சயமா சார், நம்ம பேசுவோம், அந்த சுற்றுகளில் பேசலாம். பேராசிரியர் அருணன் சார் இணைந்திருக்கிறாங்க. அருணன் சார் வணக்கம். வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக இன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது சரியான நேரத்தில் நடத்தப்பட்டிருக்கிறது, சரியான சம்பவங்களை வைத்து நடத்தப்பட்டிருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது, அதுக்காக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டிருக்கு நினைக்கிறீங்களா? இது எல்லாமே தேர்தலுக்கான ஒரு நாடகமே ஒழிய அது ஆர்ப்பாட்டமே அல்ல. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சிரிப்பு வந்துச்சு, வேதனையுடனான சிரிப்பு. அது பெண்களுக்கு பாதுகாப்பு கோரி பொள்ளாச்சி ஜெயராமன் முழங்கினார் அப்படின்னு செய்தி வந்துச்சு. பொள்ளாச்சின்னு பேரை பார்த்த உடனே எடப்பாடியுடைய மோசமான ஆட்சிக்கு அது சரியான சாட்சி என்று எல்லாரும் நாம சொல்லியிருக்கோம். நம்முடைய திமுக நண்பர் சொன்னது போல அந்த கதறல் இன்னும் நம்முடைய செவிகள்ல ஒலிக்குது. அண்ணா விட்டுருங்கண்ணா, நீங்க சொல்றபடி கேட்கிறேன்னா என்று அந்த பெண் கதறின கதறல். அந்த குற்றத்தை மறைக்க அன்றைய எடப்பாடி ஆட்சியார் என்னென்ன தில்லு முள்ளுகள் பண்ணினார், அதான் முக்கியம். சொன்னது போல குற்றங்கள் என்பது ஒரு குற்றமும் நடக்காம எந்த ஆட்சியாலும் தடுக்க முடியாது என்று எல்லாருக்கும் தெரியும். உலகம் முழுக்க உள்ள நிலைமை. தடுக்க முயற்சி பண்ணணும், மக்கள் மத்தியில அந்த உணர்வுகளை உருவாக்கணும், அதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கணும் ஒருபுறம். ஆனா அத்தனையும் மீறி குற்றங்கள் என்பது உலகம் முழுக்க நடக்குது, தமிழ்நாட்டிலையும் நடக்குது, அதிமுக ஆட்சியிலையும் நடந்துச்சு, திமுக ஆட்சியிலையும் நடக்குது. முக்கியமான வித்தியாசம் எதுல இருக்கு? ஆட்சியை பத்தி அதனுடைய தரத்தை தீர்மானிக்கும் போது நடந்த குற்றங்களுக்கு
அந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்து தண்டனை வாங்கி தருகிறதா அரசு, அதனுடைய காவல்துறை, அல்லது அவர்களை தப்புவிக்க பார்க்கிறதா? இதானுங்க வித்தியாசம். இப்ப இவ்வளவு பேசுறாரு, இந்த பேச்சுக்கள்லாம் நான் கேட்டேன் இன்னைக்கு புறா, அவங்க அதிமுக காரங்க, பாஜக காரங்க, அதெல்லாம். ஆனா ஒருத்தர் கூட இந்த குற்றம் நடந்திருக்கு, இவர் தான் குற்றவாளி, ஆனால் அவரை தப்புவிக்க மாண்புமிகு ஸ்டாலின் அரசு முயற்சி செய்ததுன்னு ஒருத்தருமே பேசலங்க. வேடிக்கை என்னன்னா, இவருடைய ஆட்சியில இவ்வளவு குற்றங்கள். அதுல ஒருத்தர் பேசுறாரு, எடப்பாடியார் தான் தேர்தல் அறிவிச்ச பிறகு குற்றங்கள் நடக்குது. இந்த மாதிரி தனி மனித விரோதத்துல, தனி மனித வெறித்தனத்துல குற்றம் செய்யறவனுக்கு தேர்தல் தெரியுமா, தேர்தல் இல்லைன்னு தெரியுமா? அவர் பேசுற பேச்ச பாருங்க, எதிர்கட்சி தலைவர். இப்படித்தான் பேசுறாங்களே ஒழிய ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை இப்ப நம்ம சொன்னோம், பொள்ளாச்சியில வந்து அதிமுக காரங்க சம்பந்தப்பட்டிருக்கதா தெரியுதுன்னா அதை காப்பாற்ற எவ்வளவு முயற்சி. அப்படி ஒரு நிகழ்வை இந்த 5 ஆண்டு காலத்துல திமுக ஆட்சி மீது அவங்களால சொல்ல முடியல. அதே போல சட்ட ஒழுங்கை பத்தி பேசுறாங்க. சட்ட ஒழுங்கு காப்பாற்றுவது என்றால் என்ன? அப்பாவி மக்களை துன்புறுத்தக்கூடாது, அதே நேரத்திலே அப்பாவி மக்களுக்கு பிறரால் துன்புறுத்தல் வந்துவிடக்கூடாது. நிச்சயமா சார். அதாவது 2 வகையா பிரிச்சு பார்க்கணும். எங்க பார்த்தாலும் குற்றங்கள் வந்து ஏதோ 1-2 சம்பவங்கள் நடக்கவே இல்லைன்னு நாங்க சொல்ல மறுக்கல. ஆனா அதன் மீதான அரசாங்கத்தோட நடவடிக்கை என்ன, முதலமைச்சர் ஏதாவது பாதுகாத்தாருன்னு ஒரே ஒரு செய்தி சொல்லுங்க பார்ப்போம் அப்படிங்கிற சவாலாக தான் உங்களுடைய கேள்விகள் இருக்கிறது. திரும்ப கனெக்ட் ஆகிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம் சார். ப்ளீஸ் கண்டினியூ பண்ணலாம். அதனால இவரால வந்து தூத்துக்குடியில அந்த மாதிரி ஸ்டெர்லைட் போராட்டம் நடந்தத அந்த மக்களை சுட்டு கொன்னு 14 பேரை சுட்டு கொன்னு, அதை பத்தி அன்றைய முதலமைச்சராகிய எடப்பாடியார்ட்ட கேட்டா அவர் சொல்றாரு, நானும் டிவியில பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன், அது என்ன ஏதுன்னு பாக்குறேன் அப்படின்னு சொன்னாரே. இதை விட கேவலம் ஏதாவது உண்டா? அப்படி ஒரு சம்பவம் மாண்புமிகு ஸ்டாலின் அவருடைய ஆட்சி நடந்துச்சா? நடந்த ஐயோ எனக்கு தெரியாது, நானும் டிவி பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை இருக்குதா அவருடைய ஆட்சியில? இன்னொரு மிக முக்கியம், இப்ப நான் வந்து மிக முக்கியமான அந்த இதை பார்த்தேன், நம்முடைய உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் அவர்களுடைய அந்த பேட்டி. அது வந்து இன்னும் மக்களுக்கு சரியா போய் சேர நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாரு. இந்த 5 ஆண்டு காலத்துல எங்க பார்த்தாலும் கொலை. அந்த அவர் பேசுறாருல எடப்பாடியார், அவர் சொல்றாரு, நீங்க ஒட்டுமொத்தமா பார்க்கணும்ல 5 ஆண்டுகள். அப்ப அவரு முக்கிய குற்றங்கள் அவர் சொல்றாரு. 2021 தமிழ்நாட்டில் முக்கிய குற்றங்கள் என்று வழக்கு பதிவானது, அதாவது கொலை போன்ற கொடூரமான குற்றங்கள். 2021 1597 வழக்குகள். ஆனா 2024 திமுக ஆட்சி வந்த பிறகு அது 1400 குறைஞ்சிச்சு. 2025 அது 1200 குறைஞ்சிச்சு. அப்ப இவர் சொல்றாரு, ஒரே எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை, பெண்கள் தெருவுல நடமாட முடியலன்னு சொல்லி பாஜக ஒரு தலைவி பேசுறாங்க. ஏங்க நீங்க வந்து எப்படி பேச வர்றீங்க? பெண்கள் நடமாடவே முடியலையா? ஏன்னா ஒரு பெண்ணு மைக்க பிடிச்சிட்டீங்க, பெண்களே நடமாட முடியலன்னு பேசுறாங்க. ஏத்தாப்புல அவங்க கட்சி பெண்கள் எல்லாம் இருக்காங்க. அப்ப இவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க? ஏதாவது பேசினா ஒரு நியாயமா பேச வேணாமா? ஒரு தர்க்க நியாயத்துக்கு உட்பட்டு பேச வேணாம், மனச்சாட்சியோடு பேச வேணாமா? அதான் முக்கியமான கேள்வி, குற்றங்கள் குறைஞ்சிருக்கா? அதை விட முக்கியமான கேள்வி, குற்றவாளிகள் தப்பு வைக்கப்படுறாங்களா? பாஜக காரங்க பிரதம மந்திரியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பேசியிருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், ஜம்மு காஷ்மீர்ல ஒரு குழந்தைய கொடூரமாக வந்து ஒரு கோவில்ல வச்சு தொடர்ந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணி கொன்னாங்க. நான் அந்த பேரை சொல்ல கூட விரும்பல. அங்க இருக்கக்கூடிய பாஜக காரங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த குற்றவாளிகளை கைது பண்ணக்கூடாதுன்னு ஊர்வலம் போனாங்க. நிச்சயமா உங்களுக்கு தெரியும், நம்ம எல்லாம் அதை பேசியிருக்கோம். சரி, பில்கிஸ் பானு வழக்கு குஜராத்ல எவ்வளவு கொடூரம், அந்த மாதிரி என்ன பாடுபடுத்தினாங்க, தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. ஆனா அவங்களுடைய தண்டனையை குறைச்சு சிறையில இருந்து வேகமா விடுவிக்குது குஜராத் அரசு. யாரு? நம்முடைய பிரதம மந்திரி மோடி அவருடைய மாநிலத்துல. அவரை மேலதாளத்துடன் வரவேற்குது சங் பரிவாரம். இப்ப இது வித்தியாசம். அப்படி யாரையாவது இந்த 5 ஆண்டு காலத்துல தப்புவிக்க முயற்சி பண்ணி கைது பண்ணக்கூடாதுன்னு திமுக போராட்டம் பண்ணிச்சா? திமுக காரங்க போராடினாங்களா? குற்றவாளிகளை திமுக காரங்க யாராவது வரவேற்றாங்களா? இதானுங்க முக்கியமான பாயிண்ட்.
அந்த வித்தியாசத்தை நம்ம பார்க்கணும். இப்ப கூட நான் ஒன்றை சொல்றேன். இப்ப இந்தியா டுடேல ஒரு செய்தி, ஒரு கணிப்பு வந்ததாக இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வந்துட்டு இருக்கு. அவங்க ஒரு சிவிக் கல்ச்சர், அதாவது பொதுவாக மக்கள் மத்தியில என்ன பண்பு இருக்கு, அப்புறம் பொது பாதுகாப்பு எப்படி இருக்குது, அப்புறம் பெண்கள் பற்றிய பார்வை எப்படி இருக்கு, இத வச்சு ஒரு ஆய்வு. அப்படி ஆய்வு மொத்தம் ஒரு 20 பெரிய மாநிலங்களை வச்சு அது ஆய்வுல இதுல எல்லாமே சிறப்பா இருக்கிற முதல் 2 மாநிலங்கள் எவை என்றால், இது தோழர் பினராயி தலைமையிலான கேரள அரசு, 2வது மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான தமிழ்நாடு அரசு. எதுல? பொது பாதுகாப்புல, பெண்கள் பற்றிய பார்வையில. இதை நான் சமர்ப்பிக்கிறேன் தமிழிசை அம்மா சகோதரிக்கும், அது போல வானதி சீனிவாசன், குஷ்பு போன்றவங்களுக்கெல்லாம். அதுல கடைசியா வர்றது யாரு தெரியுமா இந்த விவகாரத்துல? குஜராத். அதுக்கும் கடைசியா வர்றது சாமியார் ஆட்சி, புல்டோசர் ஆட்சி நடக்கிற உத்தரப்பிரதேசம். இந்த பாஜகவை பக்கத்துல வச்சுக்கிட்டுங்க நம்ம எடப்பாடியாரு பேசுறார். நிச்சயமா சார். அதிமுகவிற்கும் அருகதை இல்ல, பாஜகவுக்கும் அருகதை இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நீங்க காஷ்மீரை பத்தி சொன்னீங்க, குஜராத் பத்தி சொன்னீங்க. அவர்கள் ஆட்சி செய்த மணிப்பூர்ல தான் ஒரு பெண்ணை ஆடைகள் என்று நிர்வாணமா ஊர்வலமா அழைத்து போற விஷயங்களும் இருக்கிறது. விஜயகிருஷ்ணா, நீங்க எப்படி பார்க்கறீங்க இன்றைக்கு நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆர்ப்பாட்டம்? அதாவது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒரு 2 விஷயம் நம்ம கிளியராக எக்ஸ்போஸ் ஆகும். ஒரு விஷயம் அவங்களோட இயலாமை, சரிங்களா, அதிமுகவோட இயலாமை ஒரு பக்கம். இன்னொன்று பொய், சரிங்களா. அதாவது நீங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க, அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒரு கருத்தை முன்வைக்கிறீங்க, அதாவது விமன் சேஃப்டின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறீங்க, லா அண்ட் ஆர்டர்ன்ற ஒரு விஷயத்தை வைக்கிறீங்க. நீங்கள் ஒரு கருத்தை முன்வைக்கும் போது அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ண தெரியணும். ஒரு கருத்து முற்றிலுமான ஒரு பொய்யான கருத்தை வச்சு நீங்கள் எப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண முடியும்? அதாவது நீங்கள் சொல்கிறீங்களே, இப்போ லா அண்ட் ஆர்டர் சரியில்லை, விமன் சேஃப்டி இல்லைன்னா நீங்கள் அதை ப்ரூஃப் பண்ணணும்ல. எந்த விதத்தில் நீங்கள் அதை ப்ரூஃப் பண்ணுறீங்க? அதாவது சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறாரு, சட்டமன்றத்தில் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களா, தமிழ்நாட்டில் இருக்கிற கிரைம் ரேட்ஸை கண்டினியூஸாக கம்மி பண்ணியிருக்காங்க இந்த கவர்மெண்ட். அதுவும் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். சிஸ்டமைஸ்டாக ஆர்கனைஸ்டாக பண்ணுற கிரைம்ஸை கம்மி பண்ணியிருக்காங்க. ரவுடி எலிமெண்ட்ஸு, ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸு, இவங்க எல்லாரையும் ஐடென்டிஃபை பண்ணி சிஸ்டமேட்டிக்காக இயர் பை இயர் கண்டினியூஸாக இதை கிரைம் ரேட்டை கம்மி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி விமனுக்கு அகேன்ஸ்டான கிரைம்ஸை கம்மி பண்ணியிருக்காங்க. 2021 ரெஜிஸ்டரான ரேப் கேசஸை விட இன்னைக்கு 2025 கம்மியான ரேப் கேசஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. கவர்மெண்ட் அதை எடுத்திருக்காங்க. இதுக்கு என்னன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டு கடந்த வருடம் நவம்பரில், சரிங்களா, ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி மெட்ராஸ் ஹைகோர்ட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஜஸ்டிஸ் மஞ்சுளா, சரிங்களா, அவங்க சொல்கிறது என்னென்னா, அதாவது பெண்களோட விமன், அதாவது the overall response and interest shown by the state government in implementing the directions is no doubt commendable. அதாவது பெண்கள் அவங்க வேலை செய்கிற இடத்துல அவங்களோட சேஃப்டியை என்ஷோர் பண்ணுறதுக்கு நவம்பர் 2021-24 அப்புறம் கோர்ட் நிறைய டிரெக்ஷன்ஸ் கொடுக்குது, சரிங்களா. இதெல்லாம் அரசு ரொம்ப சிறப்பாக செயல்படுத்தியிருக்குன்னு சொல்கிறாங்க. டேட்டாஸ் உங்களால் சப்ஸ்டான்ஷியேட் பண்ண முடியல, ஃபேக்ட்ஸ் இல்லை, முழுக்க பொய்யா வச்சு இங்கே ஒரு பொய்யான நரேட்டிவை செட் பண்ணுறீங்க. அதுவும் எண்ணிக்கையில் நீங்கள் ஃபேக்ட்ஸ் இல்லைன்னு சொல்கிறது நியாயமான ஒன்று தான். ஆனால் அவங்க எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க இல்லையா, நீங்கள் கிருஷ்ணகிரியில் அப்படி நடந்திருக்கு, தூத்துக்குடி விளாத்திக்குளத்தில் அப்படி நடந்திருக்குன்னு. அப்போ அது ஃபேக்ட் இல்லையா? இல்லை, நான் ஒரு விஷயம் சொல்ல வரேன், சரிங்களா. அதாவது கவர்மெண்ட் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்குன்னு நீங்கள் பார்க்கணும், சரிங்களா. ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஒரு சம்பவம் நடக்குது, அந்த இடத்துல சம்பவங்களுக்கு அரசு எந்த அளவுக்கு கையாண்டிருக்கு, இமிடியேட்டாக, சரிங்களா, இமிடியேட்டாக ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஒரு இஷ்யூஸையும் இமிடியேட்டாக ஆக்ஷன் எடுத்து ஒரு இஷ்யூஸ் நடக்கிறதுக்கு அப்புறமேட்டு அது அந்த மாதிரி இஷ்யூஸ் திரும்பி நடக்காத அளவுக்கு கண்டினியூஸாக ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க கவர்மெண்ட், சரிங்களா. அதாவது ஒரு குற்றமே இல்லாத சமுதாயம் கனவு சமுதாயம், அதை நோக்கி நம்ம பயணப்படுறோம். ஒரு இடத்துல ஒரு 1000 நடக்குதுன்னா அதுக்கு அடுத்து 900 ஆகும், அப்புறம் 800 ஆகும், 0ல எடுத்துகிட்டு போனோம். அதை நோக்கி இந்த அரசு செயல்பட்டு இருக்கு. குற்றங்களை கண்டினியூஸாக கம்மி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் என்னன்னா, குற்றங்கள் நிறைய குற்றங்களை சிஸ்டமேட்டிக்காக அட்ரஸ் பண்ணுறாங்க. இந்த குற்றங்கள்லாம் இனிமேல் நடக்கவே கூடாதுன்ற அளவுக்கு சிஸ்டமேட்டிக்காக அட்ரஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று, நீங்கள் இந்த பழிய எந்த மாதிரியான ஒரு அரசாங்கத்தின் மீது சுமத்த பார்க்குறீங்கன்னா, விமன் எம்பவர்மெண்ட்டை மையமாக வச்சு ஒரு அரசாங்கம் செயல்படுது, சரிங்களா. நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் 1 ட்ரில்லியன் எக்கனாமி, அந்த 1 ட்ரில்லியன் எக்கனாமியில் விமனோட பார்ட்டிசிபேஷன்,
பெண்களோட பங்கேற்பை ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கேற்பா, ரொம்ப தீவிரமான பங்கேற்பா கருதுறாரு. அதுக்காக நம்ம விடியல் பயணமா இருக்கட்டும் சரி, கலைஞர் உரிமை தொகையாக இருக்கட்டும் சரி, அதே மாதிரி அந்த முதல்வன் படைப்பகம், இது மாதிரி பல ஸ்கீம்ஸாக இருக்கட்டும் சார். ஏன் ஜனவரியில் சார், இந்த ஜனவரியில் வேர்ல்டு பேங்க் கூட டைப் போட்டு டிஎன்வி சேஃப் டிஎன்வி சேஃப் எடுத்துட்டு வந்தாங்களா, அதுல எவ்வளவு விமன் இன்ஃபர்மேஷன் பேங்க், விமன் எக்கனாமிக்ஸ், விமன் எம்பவர்மெண்ட், இது மாதிரி எவ்வளவு விஷயங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வராங்க இந்த கவர்மெண்ட். நிச்சயமாப்பா அந்த இடத்துல தான் அமைச்சர் ரகுபதி இன்றைக்கு பேட்டி கொடுக்கும்போது ஒன்று சொல்றார், பெண்களுக்கான ஆதரவு என்பது திமுக கூட்டணிக்கு மிக அமோகமாக இருக்கிறது, அதை மடைமாற்றுவதற்கான ஒரு யுக்தியாக இதை வந்து பார்க்கிறோம் அப்படிங்கிறது. அப்ப அது சரிதானா? கண்டிப்பாக. அதாவது சார் நீங்க சொல்றீங்க, அதாவது இந்தியாவில் இருக்கிற டாப் 25 சிட்டிஸ் விமனுக்கு சேஃபான சிட்டிஸ்ல தமிழ்நாட்டில் மட்டும் எத்தனை சிட்டிஸ் இருக்கு? சென்னை, கோயம்புத்தூர் நினைக்கிறேன். 7 சிட்டிஸ் தமிழ்நாட்டில் இருக்கு. சென்னை கோயம்புத்தூர் மட்டும் இல்ல, 7 சிட்டிஸ் தமிழ்நாட்டில் இருக்கு. விமனுக்கு சேஃப்டியான டாப் 25 சிட்டிஸ்ல இந்தியாவில் இருக்கிற 25 சிட்டிஸ்ல தமிழ்நாட்டில் மட்டும் 7 சிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி விமன் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் 42%, நம்பர் 1. அதே மாதிரி பெண்கள் ஹையர் எஜுகேஷன் மேல் படிப்பு படிக்கிறது 52%. ஒரு சேஃப்டி இல்லாத மாநிலத்தில் இது சாத்தியமா நடக்குமா? அப்போ விமனோட எம்பவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ கண்டியூசிவான என்விரான்மெண்ட் இருக்கு, மகளிரோட முன்னேற்றத்தை மையமாக வச்சு ஒரு அரசு செயல்படுறதுன்றதுக்கு இது ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு இல்லை? எவ்வளோ சார் எல்லா விஷயத்துலையும் சரிங்க சார். அதாவது இந்த கிரைம்ஸில் நடக்கிற சார்ஜ் ஷீட்டிங்காக இருக்கட்டும், நேஷனல் ஆவரேஜ் 75%, தமிழ்நாடு ஆவரேஜ் 90%. அதாவது ஒரு அரசு மீது குற்றம் சொன்னீங்கன்னா அதுக்கு உண்மையான குற்றமா இருக்கணும். நீங்க சொல்றது எல்லாமே பொய்யான குற்றம். எந்த ஒரு குற்றம், அதாவது நீங்க இப்படி பொய் சொல்றதுனால மக்களுக்கு ஆல்ரெடி உங்க மேல நல்ல பேர் இல்ல. நீங்க யார் கூட கூட்டணி வச்சிருக்கீங்க இன்னைக்கு? பிஜேபி கூட. பிஜேபி ஆள்ற ஒரு மாநிலத்தில் மத்திய பிரதேசில் ரொம்ப காலமாக அவங்க ஆண்டுட்டு வராங்க. பாலா பச்சன் ஒரு மத்திய பிரதேஷோட எக்ஸ் மினிஸ்டர். இது அசம்பிளி ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு. ஜனவரி 1, 2024 ஜூன் 30, 2025 சரிங்களா, இந்த ஒன்றரை ஆண்டு காலத்துல 23,000 பெண்கள், அதுல சில குழந்தைகள், ஒரு 2,000 கிட்ட குழந்தைகள் காணாம போயிருக்காங்க மத்திய பிரதேஷ், பிஜேபி ஆளுகின்ற மத்திய பிரதேஷ்ல. இது வரைக்கும் மத்திய பிரதேஷ் என்ன எடுத்திருக்கு? அதே மாதிரி கோர்ட்டு போன வருஷம் செப்டம்பர் அக்டோபர்ல சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு சரிங்களா. அங்க ஒரு கஸ்டோடியல் டெத் நடந்துச்சு எங்க மத்திய பிரதேஷ்ல சரிங்களா. அதுல இன்வால்வ் ஆன ஒரு 2 போலீஸ் ஆபீசரை அப்ஸ்காண்டு போன வருஷம் மே, அதாவது 2025 மேல சுப்ரீம் கோர்ட் நீங்க அவங்கள இமிடியேட்டா அவங்கள அரெஸ்ட் பண்ணணும்னு போடுறாங்க. ஆனா 4-5 மாசம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருக்கு மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட். நிச்சயமா அப்படி நிறைய உதாரணங்களை பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இருந்து சொல்ல முடியும். இன்னும் ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அருணன் சார் பேசும்போது பில்கிஸ் பானு அவர்கள் எல்லாம் சொன்னாங்க. அதே மாதிரி இன்னைக்கு எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வந்தது சரிங்களா. ஹர்தீப் சிங் பூரி அவர்களோட பேர் அதுல அடிபடுது. ஆனா இன்னும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க இன்னைக்கு? அதே மாதிரி உங்களோட இயலாமை. இன்னைக்கு நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனை எல்பிஜி தட்டுப்பாடு. இன்னைக்கு எல்பிஜி, அதாவது பல உணவகங்கள் மூடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு அதாவது எப்படி அமெரிக்கா கிட்ட வாய் பேச முடியாம பிரதமர் அவர்கள் சரண்டர் ஆயிருக்காரோ, அதே மாதிரி நீங்க பிரதமர் கிட்ட வாய் பேச முடியாம நீங்க சரண்டர் ஆயிருக்கீங்க. நிச்சயமா கண்டிப்பா. எஸ்டின் ஃபைல்ஸை பத்தி சொல்லும்போது ஹர்தீப் சிங் பூரி அவருடைய பேரை சொன்னீங்க, பிரதமருடைய பேருக்குன்னு நீங்க குறிப்பிடாம இருக்க உங்களுடைய பெருந்தன்மையை பாராட்டுறேன். பேசணும், மற்ற சிட்டுகளில் பேசலாம். பாரதி, உங்களுடைய கருத்து. அதாவது முதலமைச்சர் அவர்கள் எந்த திட்டத்தை அறிவித்தாலும் உடனே போட்டிக்கே நானும் ஒன்று பண்றேன் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதியில் எடப்பாடி பழனிசாமி கொடுக்கறது வழக்கம். மகளிர் உரிமை தொகை முதலமைச்சர் 1000 கொடுத்தா அவர் 2000 அப்படின்னு அறிவித்தாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பா நேற்றைக்கு தான் நினைக்கிறேன் கேஸ் சிலிண்டர் விலையை பத்தி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க. உடனே இவர் ஒன்று கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாரு. ஆமா, அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துல அவர் பேசினதை முழுசா நான் கேட்டேன். அவர் பேசினதுக்கு ஒரு 3 பகுதியா பதில் கொடுக்கலான்னு இருக்கேன். முதல் பகுதி என்னன்னா, ரொம்ப பாப்புலரா எல்லா என்டிஏ தலைவர்களும் வைக்கக்கூடிய ஒரு பொய் குற்றச்சாட்டு ஒண்ணு இருக்கு, அதை அவரும் வச்சாரு. அதுக்கு ஒரு பதில் கொடுக்கணும். 2வது அவருக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கணும் நானு. 3வது அவர் சொன்ன பொய்ய சொல்லணும். இது 3 பகுதியா நம்ம சொல்லிக்கலாம். முதல் பகுதி, அந்த பாப்புலரான போலி குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு மிக அதிகமாக கடன் வாங்கி இருக்கு, அதனால தமிழ்நாடு மிக சிரமமான சூழல் இருக்குது அப்படிங்கிற போலி குற்றச்சாட்டு அவரும் வச்சார். அது ஏன் போலி குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்றேன்னா,
இப்ப உதாரணத்துக்கு அம்பானி இருக்கார். அம்பானிக்கு வந்து 3 லட்சம் கோடி கடன் இருக்கு. இப்ப எனக்கு அதுல ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் கடன் கூட எனக்கு இருக்காது. அப்படி இருக்கும்போது என்னை விட அதிகமா அம்பானி கடன் வச்சிருக்காரு, அதனால அம்பானி சிரமத்துல இருக்கிறாருன்னு சொன்னா நீங்க எல்லாம் சிரிக்க மாட்டீங்களா? அந்த மாதிரிதான் இருக்குது இந்த குற்றச்சாட்டு. அதாவது ஒருத்தரோட கடனை அவங்க எவ்வளவு வருமானம் ஈட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கறத வச்சு ஒப்பிட்டு தான் பார்க்கணுமே தவிர, பொத்தாம் பொதுவா ஒருத்தர் கடன் எவ்வளவு வச்சிருக்காங்கிறத வச்சு பார்க்க கூடாது. இதைத்தான் அந்த ஃபைனான்ஸ் கமிஷன் வந்து ஒரு ஒரு வரையறை நிர்ணயிச்சிருக்கிறாங்க. அதாவது உங்களோட ஜிடிபில இத்தனை ஒரு 30% அளவுக்கு நீங்க கடன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வரையறை நிறைவேற்றிருக்காங்க. அதுக்கு மேல அதுக்கு கீழே இருந்துதான் பிரச்சனை இல்லை, அதுக்கு மேல போனா தான் பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தமிழ்நாட்டோட கடனின் அளவு அவங்க நிர்ணயித்த வரையறைக்குள்ளாரதான் இருக்கு. அதனால தமிழ்நாடு கடன் அதிகமா வாங்கிருச்சுன்னு யாரும் கவலைப்பட வேண்டியது இல்லை. அதுவும் இல்லாம இப்ப 26% இருக்கு. எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் அது 25% இருந்தது. பெரிய வித்தியாசம் கிடையாது அந்த வரையறையில கூட. அதுவும் இல்லாம இப்ப இருக்கிற அந்த 26%ங்கிறதே குறைஞ்சிட்டு இருக்குது, டவுன் ட்ரெண்ட்ல இருக்குது. அதனால அதை பத்தி நம்ம பெருசா கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனா அதே சமயம் இந்தியால இன்னும் பல மாநிலங்கள் இதை விட அதிகமா கடன் வாங்கியிருக்காங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பஞ்சாப் வந்து 46% வாங்கியிருக்காங்க, ஹிமாச்சல் 41, அருணாச்சல் 42, நாகாலாந்து 39, பீகார் 39, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் எல்லாம் 35க்கு மேல வச்சிருக்காங்க. இவங்கதான் கவலைப்படணுமே தவிர நம்ம இதுக்காக கவலைப்பட வேண்டியது இல்லைங்கிறதா இதுல இருக்கிற உண்மை. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அதுவும் இல்லாம ஒருத்தர் கடன் எவ்வளவு வாங்குறாங்கிறத தாண்டி அந்த வாங்கின கடனை வச்சு அவங்க என்ன பண்ணிருக்காங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இப்ப தமிழ்நாடு அதை வாங்கின கடன்களை வச்சு ஏராளமான திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு திட்டங்களை இந்தியால எந்த மாநிலமும் எந்த காலத்திலும் அறிவிச்சதே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க, அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அவங்க ரேங்க் கார்டை எடுத்து காட்டுறாங்க, எவ்வளவு கடன் வாங்கினாலும் நான் நம்பர் 1 இருக்கிறேன் ஜிடிபி growth ரேட்லன்னு சொல்லி காட்டியிருக்காங்க. அதனால கடன் அப்படிங்கிறது வருத்தப்படத்தக்க செய்தி அல்ல. இவங்க அதை வேணும்னே மக்கள் மத்தியில மக்களோட அறியாமையை பயன்படுத்தி அவங்களை அச்சம் ஊட்டணுங்கிறதுக்காக இதை பரப்பிட்டு இருக்காங்கிறத இங்க பதிவு பண்ண விரும்புறேன். இப்ப 2வது அவரை பாராட்டணும்னு சொன்னேன் இல்லைங்களா? எதுக்காக பாராட்டணும்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மோடிய கண்டிச்சிருக்கிறாரு. இங்க நீங்க எல்லாம் கவனிச்சீங்களான்னு தெரியல, மோடியை மட்டும் அவர் கண்டிக்கல, அவர் தன்னையே சுய விமர்சனமும் பண்ணிருக்கிறார். எப்படின்னு சொல்றேன்னு கேளுங்க. அதாவது விலைவாசி எல்லாம் உயர்ந்துருச்சு, அதுக்காக கண்டனத்தை தெரிவிக்கிறேன்னு அவர் சொல்றாரு. விலைவாசி உயர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன? பெட்ரோல் டீசல் விலை அதிகமா இருக்கிறது. இப்ப மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல க்ரூட் ஆயில் $100 இருந்த போது கூட 72 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இப்ப $80 ஆனப்போ கூட 100 ரூபாய் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க குறைக்கவே இல்லை. அப்ப பெட்ரோல் டீசல் விலையை குறைக்காததுனால விலைவாசி அதிகமா இருக்குது. பெட்ரோல் டீசல் விலையை குறைக்காதது யாரு? மோடி. அப்ப இவர் யாரை விமர்சிச்சாரு? மோடி விமர்சிச்சிருக்காரு. அடுத்தது என்ன சொன்னாரு? அடுத்தது இன்னொரு காரணம் விலைவாசி உயர்ந்ததுக்கு ரூபாயோட மதிப்பு குறைஞ்சிருச்சு. அதுக்கு இப்ப அந்த காலத்துல நீங்க தெரியும், மோடி ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி $1 $1 ஆயிரும். அமெரிக்கா தூதரகத்துல இந்தியக்காரங்க எல்லாம் நின்றுட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இந்திய ரூபாயின் வீழ்ச்சி உச்சத்தை தொட்டிருக்கு. அப்ப இதுவும் ஒரு காரணம். இதுக்கு யாரு காரணம்னு பார்த்தா மோடி. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஈரான் போர் நடந்தது, தவறான வெளியுறவு கொள்கையினால நம்மளுக்கு அங்கிருந்து பெட்ரோல் டீசல் வரமாட்டேங்குது, எல்பிஜி வரமாட்டேங்குது, இப்ப விலை ஏறிட்டு இருக்கு. இப்ப இதுக்கு யாரு காரணம்? மோடி. அடுத்தது உங்களுக்கு போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். போட்டோ ஷூட் உங்களுக்கு யார் ஞாபகம் வரும்? இந்தியா 80% பேர் போட்டோ ஷூட்னா மோடி ஞாபகம் வரும். அப்ப மோடி அங்கேயும் அவர் கண்டிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்ப இந்த இடத்துல மோடி கண்டிச்சிட்டாரு. அடுத்து இன்னொன்னு சொன்னாரு, தமிழ்நாட்டுல மின் கட்டணங்களா உயர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னாரு. மின் கட்டணம் உயர்ந்ததுக்கு என்ன காரணம்? உதய் மின் திட்டத்துல இவங்க கையெழுத்திட்டதுதான் காரணம். உதய் மின் திட்டத்துல என்ன சொல்லி இருக்கிறாங்க? வருடா வருடம் மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் நிபந்தனை விதிச்சிருக்கிறான். அந்த நிபந்தனை ஏத்துட்டு கையெழுத்து போட்டதுனால நம்மளும் இப்ப ஏத்த வேண்டி இருக்கு. அப்ப இந்த விஷயத்துல அவர் தன்னையும் கண்டிச்சுக்கிட்டு மோடியும் கண்டிச்சிருக்கிறாரு. அடுத்தது வீட்டு வரி சொத்து வரி எல்லாம் உயர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு. அது ஏன் உயர்ந்தது? ஏன்னா பைனான்ஸ் கமிஷன்ல நிபந்தனை போட்டிருக்காங்க, நீங்க உங்களோட ஜிடிபிக்கு இணையா வீட்டு வரி சொத்து வரி ஏத்தணும்னு. அந்த பைனான்ஸ் கமிஷன்ல நிபந்தனை போட்டது யாரு? மோடி. அங்க கையெழுத்து போட்டு வந்தது யாரு? எடப்பாடி அவர்கள். அப்போ இந்த இடத்துலயும் தன்னையும் கண்டிச்சுக்கிட்டு மோடியும் இங்க கண்டிச்சிருக்கிறாரு. அதனால தன்னையும் கண்டிச்சுக்கிட்டு தன்னையும் சுய விமர்சனம் பண்ணிக்கிட்டு மோடியையும் நேர்மையாக கண்டிச்சதுக்காக நம்ம எடப்பாடி அவர்களை இங்க பாராட்டணும்னு நான் விரும்புறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சீங்க.
அதுலேயும் வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு பதில் வந்து கொடுத்திருக்கிறாரு. என்ன பண்றது, நம்ம தான் ஆட்சிக்கு வந்து எல்லா கடனையும் அடைக்கணும் அப்படின்னு. கண்ணதாசன் சார், அதாவது இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிற போது காவல்துறைக்காகவும் பரிந்து பேசியிருக்கிறார். என்ன காவல்துறைக்கே வந்து இங்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு கரிசனமும், அதே சமயத்தில் லாக்அப் மரணங்கள் வந்து நடக்கிறதுங்கிற ஒரு விமர்சனம் வச்சிருக்கிறார். பெரும்பாலும் நம்ம ஏற்கனவே சொன்னது தான், பாதிக்கப்படுபவர்கள் அவங்க காவல்துறையாக இருக்கட்டும் எல்லாமே அவர்கள் மனிதர்கள் தான். காவல்துறை எந்த சூழலில் தாக்கப்படுகிறார்கள், பெரும்பாலும் இங்கே மிக தெளிவாக இந்த அரசு ஒரு டைரக்ஷன் ஒன்று சொல்லியிருக்காங்க. எந்த காவல்துறையும் அத்துமீறி செயல்படக்கூடாது, நீங்கள் அத்துமீறி தாக்குதலும் வழிகாட்டுது. அதனால் வெறுங்கையோட போகிறாங்க. வெறுங்கையோட போகும்போது அவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். இதை பார்க்கணும். திரும்ப அவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கிறாங்க. சரி, அடுத்ததாக வந்து அவர் இன்னொரு செய்தி ஒன்று சொல்கிறார். ஏதோ இவங்க ஆட்சியில் வந்து ஒரு போலீஸ்கார கன்னியாகுமரியில் தக்காளியில் சுட்டே கொண்டாங்க, வெல்சன் ஒருத்தர். அப்போ என்ன சொல்கிறது, காவல்துறை தைரியமாக சுடக்கூடிய அளவுக்கு எடப்பாடி அரசு இருந்தது அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதனால் தாக்குதல் சம்பவங்கள் நடைபெறுவது சகஜம்தான். இங்கே மட்டும் உலகம் முழுவதும் காவல்துறை மீது தாக்குதல் நடக்க தான் செய்யுது. ஆனால் காவல்துறை வந்து அவங்க வந்து சகல ஆயுதங்களும் கையில் வச்சுருக்கவங்களும் கிடையாது. ஓகே, அதேமாதிரி காவல் மரணங்களை பற்றி பேசுகிறாங்க. ஆகாஷ்னு ஒரு சிறுவன் தாக்கப்பட்டு மரணம் அடைந்தான். உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. உடனடியாக காவல்துறை மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சிபிசிஐடி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நீதிமன்றம் அதை கண்காணித்து கொண்டு விசாரணை நல்ல முறையாக செல்கிறது. அங்கே மக்களுக்கு நேராக சென்று அமைச்சர் பெரிய கருப்பை நேராக போய் 6 லட்ச ரூபா நிவாரண நிதி கொடுக்குறாரு. இப்போது போலீஸ் எக்ஸஸ்ன்றது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. சரி சரி, கண்டிப்பாக இருக்க தான் செய்யும், செஞ்சுருக்குது. ஓகே, அதில் வந்து காவலில் இருந்தவர் தாக்கப்பட்டு மரணம் அடைந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. இது எல்லா ஆட்சியாலும் நடக்கக்கூடியது, காவல்துறை மாறல. ஆனால் இதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நடவடிக்கை எடுத்தாங்களா இல்லையா, அந்த காவல்துறையை காப்பாற்ற முற்பட்டார்களா, இல்லை அரசு சொல்லி நடந்துச்சா? ஓகே, ஒரு பெரிய சம்பவம் நடக்கும்பொழுது அங்கே அரசு தாக்குதல் நடத்துது, இறக்குறாங்க. இப்போ நம்ம தோழர் அருணன் சொன்னது போல் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு குறிப்பார்த்து சுட்டாங்க, எல்லாம் தெரிஞ்சுது. அதையே இந்த எடப்பாடி நான் அது மாதிரி டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னவர் சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுகிறார். இதுதான் இதில் முரண்பாடு. இதனால் காவல்துறையினுடைய எக்ஸஸ்ன்றது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது இந்த அரசு ஏற்றுக்கொண்டது இல்லை. அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து ஒன்றும் இல்லை. ஆட்சி வந்த உடனே கொடுங்கியூர் காவல் நிலையத்தில் ஒரு சிறுவன் மரணம் அடைகிறான். உடனடியாக அந்த இன்ஸ்பெக்டர் கைது செய்கிறாங்க, வழக்கு போடுறாங்க, நிலுவையில் இருக்குது. இன்னும் இதுதான் இந்த அரசு செய்கிறது. அது யாராக இருந்தாலும் அவர்களை வந்து விடுவித்து நீங்கள் போங்க, இந்த அரசு இருக்கும் பொழுது போலீஸ் செய்கிறது எக்ஸஸ்லாம் நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளலாம் இந்த அரசு என்றைக்குமே சொல்லலை. அதில் நடவடிக்கை எடுக்கிறார்கள், துறை ஆணையர் நடவடிக்கை எடுக்கிறார்கள், எல்லாமே நடக்குது. இப்போ கூட உதாரணத்துக்கு வந்து இந்த திருப்புவனத்தில் அந்த ஒரு கோவில் காவலாளி அஜித்குமார் இன்னும் சிறையில் தான் இருக்கிறாங்க. அவங்க விடுதலை கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. வழக்கு தொடுக்கப்பட்டு அவர்கள் இருக்கிறாங்க. எனவே காவல் மரணங்களானாலும் சரி, காவல்துறையோட அதிகபட்ச இருந்தாலும் சரி, யாரெல்லாம் காவல்துறை தாக்கப்பட்டாலும் சரி, நடவடிக்கை என்பது மிக தெளிவாக வெளிப்படையாக இருக்குது. இதில் இல்லை நீங்கள் வந்து இந்த காவல் மரணம் நடந்துச்சு, நீங்கள் போலீஸை காப்பாற்றுறீங்க, போலீஸ் மேலே நடவடிக்கை எடுக்கலை, இல்லை இந்த உள்நோக்கம் இருந்துச்சு, இந்த மரணத்துக்கு அரசுக்கு உள்நோக்கம் இருந்துச்சு அப்படின்றத அவங்களால குற்றச்சாட்ட முடியாது. பொதுவாக ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறது, அதாவது எடப்பாடி போன்றவர்களெல்லாம் தங்கள் ஆட்சியில் மிக அந்த ஆட்சியில் நடந்துச்சு, இந்த ஆட்சியிலையும் நடக்கும்னு நான் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணல. இந்த ஆட்சியாக இருந்தாலும் நடவடிக்கை என்பது நிச்சயம். அதில் இந்த அரசு எந்த விதத்திலும் மாறுபடவில்லை. நிச்சயமா. நீங்க திருப்புவனம் அஜித்குமார் வந்து எக்ஸாம்பிள் சொன்னீங்க. முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக அவங்களோட தாய்மாரை தொடர்பு கொண்டு சாரிமா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து கேட்டார். அதாவது இந்த மாதிரி ஒரு முதலமைச்சரை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு தாயுள்ளத்துடன் ஒரு இயல்பான, இப்போ உதாரணத்துக்கு இப்போ கூட ஒரு 2 சிறுவர்களை வச்சு ஒரு இது போட்டாங்க, ரேடியோ போட்டாங்க, ரீல்ஸ் ஒன்று போட்டாங்க, அதை கேலி செய்கிறாங்க. அவர் வந்து ஒரு சாதாரண இதில் கூடியப்போ கூட இயல்பாக சொல்லி பார்க்கக்கூடியவர். அது அவரோட பழகி பார்க்குறவங்க தான் தெரியும். இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை இந்த மாநிலம் இப்பொழுது பெற்றதற்கு உண்மையிலேயே சந்தோஷப்படுறோம். சாதாரண ஏழை எளியவர்களோட அணுகி பார்க்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் எடப்பாடி மாதிரி கிடையாது. அது வந்து இது மாதிரி சும்மா ஒரு பார்க்கறதுக்கு இப்போ வந்து ஒரு கட்சி கிடையாது, அது பிஜேபியுடைய ஆளுகை கீழே போய்விட்ட கட்சி. அதனால் அவரை நான் ஒப்பிட்டு பேச தயாராக இல்லை. ஆனால் முதலமைச்சர் அவர்
அவர் வந்து நாடகம் நடிக்கிறாரு, அவர் வந்து ஃபோட்டோ ஷூட் நடத்துகிறார் அப்படின்றாங்க. ஆனால் அவர் சாதாரண பாமரனையும் மேலே கொண்டு வந்து தனக்கு சரிசமமாக நடத்துகிறார் என்பதை அவங்க தவிர மறந்துடுறாங்க. ஏன்னா அவங்களால அப்படி இயல்பாக இருக்க முடியல. இவர் வந்து இயல்பாக மக்கள் இயற்கையாக மக்களோடு ஒன்றி வாழக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறதுனால அவரால் இருக்க முடியுது. ஆனால் இந்த எடப்பாடியோட குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்து இப்போ அவங்க நண்பர் சொன்னது போல் பிஜேபி ஆட்சியில் நடக்கக்கூடிய இடங்கள்லாம் ஏன் பிஜேபியை சொல்கிறோன்னா அவங்க ஆட்சி இங்கே வர போகிறதில்ல, சரி, நடக்க போகிறதெல்லாம் ஒப்பீடு பண்ண முடியாது. அதனால் எங்கே இருக்காங்களோ அதோட தான் ஒப்பீடு பண்ண முடியும். மத்திய பிரதேசத்தில் சுட்டி காட்டினார், தோழர் அருண் அவர்கள் காஷ்மீரை சுட்டி காட்டினாங்க, மணிப்பூரை சொன்னாங்க. ஆனால் நிறைய பறந்து கிடக்குது, குற்றங்கள் மலிந்து கிடக்கக்கூடிய பிஜேபி, பெண்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்க பிஜேபி. சரி சார், அவங்க போய் இங்கே போராட்டத்தில் கலந்துக்கிட்டு பேசினாங்க. அதில் எடப்பாடி போன்றவர்கள் பொள்ளாச்சி தோழர்னு மிக தெளிவாக சொன்னார். பொள்ளாச்சி ஜெயராமன் வந்து பெண்களுக்கு எதிராக போராட்டம் நடத்த, அந்த பெண்கள் பாதுகாப்புக்காக போராட்டம் நடத்த நினைக்கும் பொழுது எல்லாருக்கும் நகைச்சுவாக தான் இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு நகைச்சுவை காட்சியை சிவி சண்முகம் தலைமையில் இன்றைக்கு அரங்கேற்றி இருக்கிறார்கள் அதிமுகவினர். அவர் சொன்னது வந்து ஆபாசத்தின் உச்சம். அதுதான் இந்த கட்சியினுடைய லட்சணம். கண்டிப்பாக சார். அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி மணப்புரம் அஜித்குமார் அவருடைய வந்து அந்த பாதிக்கப்பட்ட போது அவருடைய தாயிடம் எடப்பாடி பழனிசாமி பேசியதாக நினைவில்லை. ஆனால் இது தேர்தல் நேரம், உடனே விளாத்திக்குளம் மாணவியினுடைய தாயார்கிட்ட எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார். அதுலேயும் தேர்தல்ங்கிற நோக்கம் மட்டும்தான் இருக்குங்கிறது தெரியுது. பேசலாம். அருணன் சார், அதாவது இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசின் மீது அத்தனை குற்றச்சாட்டு, இங்கே கொள்ளை நடக்குது, கடன் அதிகமாக வாங்கிட்டாங்க, மின்கட்டணம் ஏறிடுச்சு, இது எல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்து தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு சார். அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்லை நம்முடைய பாரதி சுப்பராயன் வந்து அதை பற்றிலாம் ரொம்ப அழகாக அந்த புள்ளி உரங்கள்லாம் கொடுத்தாரு. நான் ஒன்றை மட்டும் சொல்லுவேன், கடனை பற்றி பேசும்போது பக்கத்தில் பாஜக காரங்களை வச்சுக்கிட்டு இவர் பேசக்கூடாது. காரணம் என்னன்னா, இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் நம்முடைய நிர்மலா சீதாராமன் இந்த கடனை பற்றி ஒரு புள்ளி உரம் கொடுத்துருக்காங்க. இந்த மோடி அரசு எவ்வளோ கடன் வாங்கியிருக்குன்னு. 2024-25லங்க மோடி அரசு கடன் என்பது ரூபா 197 லட்சம் கோடி. அடுத்து அவங்க பட்ஜெட்ல எதிர்காலத்துல என்ன ஆகும்னு கணக்கு போடுறாங்க. 2025-26ல இதுவே ரூபா 215 லட்சம் கோடியாக உயரும். ஏன்னா இந்த வருஷம் மட்டும் 17 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்க போறாங்க ஒரே வருஷத்துல. அப்ப இதை எப்படி சொல்லுவாங்க? ஆக கடன் அப்ப அதெல்லாம் நல்லா விளக்கிட்டாரு. எப்படி ஜிடிபியோட அப்புறம் வாங்கின கடன் எதுக்கு பயன்படுத்தப்படுது பிற மாநிலங்கள்ல. நான் என்ன சொல்றேன், உச்சிக்கே வர்றேன். இவங்க மோடியை வச்சு பிரச்சாரம் பண்றாங்களே, மோடி வரும்போது கேட்டுருக்கோம்ல, மோடி ஐயா ஐயா நீங்க எவ்வளவு கடன் வாங்கி வச்சிருக்கீங்க இந்த நாட்டுக்கு, அப்போ ஒவ்வொருத்தருடைய தலையிலயும் எவ்வளவு இருக்கீங்கயா, கொஞ்சம் அதையும் நீங்க கொஞ்சம் சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லணும்ல. ஆக இதெல்லாம் வந்து அபத்தமான பேச்சு, இதெல்லாம் ஒன்றும் ஈடுபடாது மக்களுக்கு. நான் இன்னொன்றை சொல்லுவேன், இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இதுவும் பேசியிருக்காங்க, ரொம்ப அதிகமாக சட்டம் ஒழுங்கு, அப்புறம் இன்னொன்று போதை பழக்கம் ரொம்ப அதிகமாகி போச்சு, போதை வசத்தை பற்றின்னு பாஜக காரங்களும் அவங்களும் எல்லாரும் பேசியிருக்காங்க. இதுல ஒரு காட்சியை நான் பார்த்தேன். இந்த பிரதமர் மோடி வர்றாரு பொதுக்கூட்டத்துல, திடீர்னு ஒருத்தர் வேகமா ஓடி போய் மோடி கும்பிடு போடுறாரு. அவர் யாருன்னா குட்கா புகழ் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள். மோடி வேகமா சிரிக்கிறாரு. தெரியுமா தெரியாத? ஏங்க, அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் மீது போதை வஸ்து தொடர்பான வழக்கு இன்னும் இருக்கு நிலுவையில. இவங்கெல்லாம் வந்து பேசலாமா? எனக்கு ஒண்ணு புரியல. அதை விட மிக கொடுமை, இதே மோடி அவருடைய குஜராத் அந்த துறைமுகத்திலிருந்து தான் இந்தியாவுக்குள்ள வந்து போதை பொருள் எல்லாம் புழக்கத்துல வருது. அங்க கொஞ்சம் பிடிக்கிறாங்க, பிடிச்சதை விட 7-8 மடங்கு கூட உள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். பிடிச்சாக இவங்களுடைய ஆட்சி லட்சணம் அப்படித்தான். அதே இது அதை பத்தி எல்லாம் பேசுவதற்கு இவங்களுக்கு என்ன அருகதை இருக்கு பாஜகவுக்கோ அல்லது அதிமுகவுக்கோ? இன்னும் சட்ட ஒழுங்கு பற்றி பொறுத்தல ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம இன்னும் பேசலாம். அது என்னன்னா, இந்த மத கலவரத்தை தூண்ட முயலுவது என்பது பாஜகவுக்கு கைவந்த கலை. அது குஜராத்ல இருந்து, அயோத்தி விவகாரத்துல உத்தரப்பிரதேசத்துல இருந்து அப்படி கலவரத்தை தூண்டி விட்டு அதன் அடிப்படையில மக்களை பிளந்து தங்களுக்கான ஒரு வாக்கு வங்கியை உருவாக்க முயற்சி செய்வது. அந்த வேலையை தமிழ்நாட்டிலையும் பண்றாங்க, திருப்பரங்குன்றத்துல பண்ண முயற்சி பண்ணாங்க, பிரதமரையே கூட்டி வந்து அவரையும் அதை பேச வச்சாங்க. ஆனா மதுரை மக்களோ தமிழ்நாடு மக்களோ
அவங்க யாரும் அதுக்கெல்லாம் மசியல. அவர் சொன்னாரு பிரதம மந்திரி, உண்மை வெல்லும். இனிமே என்ன வெல்றது, ஏற்கனவே வென்றுச்சு. ஓகே கார்த்திகை தீபத்து அன்று வழக்கமான இடத்துல கோவில் நிர்வாகம் கார்த்திகை தீபத்தை ஏத்திச்சு, ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசிச்சாங்க, விஷயம் முடிஞ்சு போச்சு. அது தொடர்பான வழக்குகள் அங்க என்ன நடக்குன்னு தெரியும். இப்ப கூட ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு வாங்கியிருக்காங்க, 2 நீதிபதிகள் கொண்ட ஒரு தீர்ப்பு என்பது வந்திருக்குது. ஆக இந்த அரசு, திமுக அரசு, மாண்புமிகு நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு இந்த திருப்பரங்குன்றத்துல ஒரு அயோத்திய உருவாக்க பண்ண முயற்சிய இன்றைக்கு வரை முறியடித்துக் கொண்டிருக்கிறார். இந்த 2 நீதிபதிகளுடைய அந்த தடை உத்தரவு வரைங்கிறேன். இது வாங்க பாஜக நல்ல ஒரே ஒரு புள்ளி விவரம் தரேன். ஒரிசாலங்க பாஜக ஆட்சி நடக்குது. அங்க சட்டமன்றத்துல ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஐயா, அவங்க 2024 ஜூன்ல வந்தாங்க. ஐயா, நீங்க வந்த பிறகு இந்த 1.5 வருஷத்துல மத பகமை காரணமாக நடந்த கலவரங்கள் எவ்வளவு? இந்த பசு விவகாரங்கள் பாதுகாக்கிறோம்னு கொலைகள்லாம் நடக்க அது எவ்வளவு? அவங்க 1.5 ஆண்டு காலத்துல ஒரிசாவில் மத கலவரங்கள் மட்டும் 54, பசு பாதுகாப்பு என்கிற பெயரில் 7 கொலைகள். நான் எல்லா டோட்டல் கொலைகளை சொல்ல அந்த மாநிலத்துல பசுவை பாதுகாக்கிறப்ப 7 பேரை கொண்டிருக்கான். ஆக மத கலவரங்கள் 1.5 ஆண்டுகளில் 54 தமிழ்நாட்டில் சொல்ல முடியுமா? சவால் விட்டு கேட்கிறோம். அந்த 5 ஆண்டு காலத்தில் மதத்தின் அடிப்படையில் இவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துச்சு சங் பரிவார். அதுக்கு தான் உதாரணம் சொன்னேன். இதே எச்ராஜா பேசலையா? என்னன்னா ஒரு 5000 பேரை திரட்டி இது அயோத்தியாக ஏற்கனவே ஆகி விட்டது என்று கர்ஜிச்சாரே. ஆனா எதுவும் நடக்கல. ரொம்ப சாதுரியமா அருமையான முறையில இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தை கையாண்டதா இல்லையா? அதனால மதுரை மக்கள் இன்றைக்கு அப்பா பெரிய நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் முயற்சி பண்ணலாம், நான் அது இல்லை. ஆனால் ஒரு விழிப்புணர்வோடு எப்படி அவங்க விதவிதமா வழக்கு போடுறாங்க, விதவிதமா தீர்ப்பு வாங்குறாங்க. ஆனாலும் விடாப்பிடியாக மேல மேல போய் ஒரு சரியான ஒரு தீர்ப்பை வாங்குவதற்கு இந்த அரசு எவ்வளவு முயலுகிறது என்று இன்று கிடைத்திருக்கிற இந்த தீர்ப்பு வரை இங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு பேசுவதற்கு என்ன யோக்கியதை பாஜகவுக்கும் அதிமுகவுக்கு இருக்கிறது என்று நான் கேட்டேன். நிச்சயமா சார், இந்த மத விவகாரம் பத்தி கூட பேசுனீங்க, கொலை விவகாரம் பத்தி. அரியலூர்ல கூட ஒரு மனைவி மதமாற்றத்திற்காக தான் இது நடந்திருக்கிற தற்கொலைன்னு சொன்னாங்க. ஆனா சிபிஐ விசாரணையில் அது இல்ல அப்படின்ற விஷயங்கள் முன்வைத்திருக்கிறாங்க குற்றப்பத்திரிகையில. பேசலாம் சார் இடைவேளைக்கு பிறகு. சிந்தனை களம் நிகழ்ச்சியில் தற்போது சிறிய இடைவேளை.